உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். திரு முரளி அவர்கள்ட்ட பேசுகிறோம். முரளி சார், நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த சூழல்கள்? 6 மாதத்தில் கவிழுங்கிற எந்த நம்பிக்கைங்கிறதா கேள்வி. அரசு போகிற போக்கை பார்த்தால் தங்கில்லாத நிலையில் தான் இருக்கிறது. பிரேக் இல்லாத லாரி போவதை போலதான் இந்த அரசாங்கம் இது போட்டு போய்க் கொண்டிருக்கிறது. ஓட்டு போட்ட மக்களே இது போட்டு விரட்டியிலும் இருக்கிறார்கள், வேதனையிலும் இருக்கிறார்கள். ஏன் ஓட்டு போட்டோம் என்று பெற்றோர் இருக்கிற ஒரு சூழ்நிலை தான் தமிழ்நாட்டில் இருக்கிறார். ஏனென்று கேட்டால் நாட்டுடைய முதல்வர் IAS, IPS அதிகாரிகளுடைய மாநாட்டை கூட்டிக் கொண்டிருக்கிற பொழுதே தமிழ்நாட்டில் 9 படுகொலை நடைபெற்றது. குமரி மாவட்டத்தில் 2, திருவண்ணாமலை மாவட்டம் செய்யூரிலே 1, அதே போல சென்னை மேடவாக்கத்திலே, அதே போல பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு சிங்கப்பெருமாள் கோவில் போன்ற இடத்திலே 9 படுகொலை நடைபெறுகிறது. தடுப்பதற்கு இந்த அரசாங்கம் தயாராக இல்லை. திமுக ஆட்சியில படுகொலைகள் சம்பவங்கள் எதுவுமே நடைபெறல, அப்படித்தானே சார்? நடைபெறுவது என்பது வேறு, அங்கொன்று இங்கொன்றுமாக நடைபெற்றிருக்கும் இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஒரே நாளில் 9 படுகொலை நடைபெற்றதாக எந்த செய்தித்தாளிலும் நான் படிக்கவில்லை. ஒருவேளை நீங்கள் படித்தீர்களா என்பது எனக்கு தெரியாது. இப்படி படுகொலைகள் தொடர்ந்து நடக்கிறது. படுகொலைகள் மட்டுமல்ல, ஒன்றும் கிடையாது. அந்த கூட்டணியிலே இருக்கின்ற விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியை சார்ந்தவர்களே மாதம் இந்த தாவேக ஆட்சி வந்த பிறகு கிட்டத்தட்ட பார்த்தீர்களானால் 8 ஆவண படுகொலை நடைபெற்றிருக்கிறது என்று சொல்கிறார்கள். மயிலாடுதுறை மாவட்டத்தில் இந்த தொலைக்காட்சியை நான் பார்க்கிற பொழுது நெஞ்சம் பதற்கிறது, நெஞ்சம் கொதிக்கிறது. ஆவணப்படுகொலையின் மூலமாக ஒரு காதல் ஜோடி 2 பேரும் தற்கொலை செய்யப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலை நடைபெற்றிருக்கிறது என்று சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தமிழ்நாட்டுக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காரணத்தால் தான் இந்த ஆட்சியை மக்களே அகற்ற வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அவர்களுடைய ஆட்சியிலே பாலியலுடைய தொல்லை எவ்வளவு கொடுமையினுடைய உச்சத்தில் இருக்கிறது என்பது நாட்டு மக்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். கோவை மாவட்டத்தில் இருக்கிற சூலூரில் இருக்கிற 10 வயது குழந்தைக்கு நடைபெற்ற பாலியல் தொல்லை. அதே போல திருவள்ளுவர் மாவட்டம் குமுடிப்பூண்டிக்கு பக்கத்திலே பார்த்தீர்களானால் 10 வயது சிறுமியினுடைய பாலியல் தொல்லைகளை உள்ளாக்கப்பட்டு அதை கொலை செய்யப்பட்டு புதுநிலை தூக்கி வைக்கப்பட்ட ஒரு சம்பவம். ஏன் இன்னும் சொல்ல போனால் தாவேக ஆட்சியிலே பெண் அந்த கட்சியிலே ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக பிரச்சாரம் செய்யப்பட்ட ஒரு பெண் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்திலே அந்த பெண் MLA அழைத்துக் கொண்டு வருகிறவர் சொன்னார் என்று சொல்லிவிட்டு அவர்கள் கட்சியை சார்ந்த 2 பேரை காரில் ஏற்றி அவருக்கு குளிர்பானம் கொடுக்கிறேன் என்று போதைப் பொருளை கொடுத்து அவருக்கு பாலியல் தொல்லை செய்யப்பட்டு அந்த பெண் ரோட்டிலே வந்து நின்று கொண்டு பத்மினி நீதி கேட்பதை போல, கண்ணகி நீதி கேட்பதை போல நான் விஜய் சாரிடம் நீதி கேட்கிறேன். உங்கள் சட்டமன்ற உறுப்பினராலேயே எனக்கு என்னுடைய கற்புக்கு பாதுகாப்பில்லை, நான் பாலியல் தொல்லைக்கு உட்பட்டிருக்கிறேன் என்று நடவடிக்கை எடுத்து என்று சொன்ன பிறகு கிருஷ்ணகிரி மாவட்டத்துல திமுக உடைய முக்கிய பிரமுகரே இது போன்ற குற்றச்சாட்டுல ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு கணக்க நீங்க சொல்ற மாதிரியே அவங்களும் ஒரு லிஸ்ட் கொடுக்கறாங்க. இது மாதிரி பாலியல் திமுக பிரமுகர்கள் அதுதான் சார் திமுக பிரமுகர்கள் வந்து இது போல இருக்கக்கூடியவர்களை வந்து சேர்த்திருக்காங்க, அவங்களும் இந்த லிஸ்ட்ல இருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு அவங்க வைக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்ந்தவர்கள் இப்படிப்பட்ட பாலியல் தொழிலையோ திருப்பி சம்பந்தங்களோ பங்கெடுத்திருக்கிறார்கள், சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று எங்கள் தலைவனுக்கு தெரிந்தால் அடுத்த நிமிடத்தில் அவர்கள் கட்சியை விட்டு நீக்கப்பட்டது மட்டுமல்ல, அதிகாரிகளுக்கு விட்டு அவர்கள் எவ்வளவு பெற்ற உயர்ந்த இடத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு தண்டனை பெற்று தர வேண்டும், உடனடியாக வழக்கை விரைவாக முடிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் முடித்திருக்கிறோம். எங்கள் கட்சிக்காரர்கள் தவறு செய்திருக்கிறார்கள் என்றால் நாங்கள் அவர்களை வந்து தாளாட்டி சீராட்டி பாராட்டியது கிடையாது. ஆனால் ஸ்ரீவைகுண்டத்தை சார்ந்த சரவணன் என்ற சட்டமன்ற உறுப்பினர் மீது அவர்கள் கட்சியை சார்ந்த பெண்ணே குற்றச்சாட்டு சொல்லி இருக்கிறாரே, என்ன செய்திருக்க வேண்டும் முதலமைச்சர்? இதோ வாருங்கள், தமிழ்நாட்டு வீதிகளிலே ஒவ்வொரு பொதுக்கூட்டங்களிலும் திமுக ஆட்சியிலே பாலியல் பிரச்சனை இருக்கிறது, பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, என் சகோதரிக்கு பாதுகாப்பில்லை, என் வண்டிக்கு போகிற மாநிலங்களுக்கு பாதுகாப்பில்லை என்று நான் குற்றம் சொல்லிவிட்டு நான் ஆட்சி கட்டுக்கு வந்திருக்கிறேன். என் ஆட்சியிலேயே சட்டமன்ற உறுப்பினர் இப்படிப்பட்ட ஒரு பாலியல் பிரச்சனை சிக்கியிருக்கிறார், உடனடியாக அவரை கட்சியில் விட்டு நீக்கிறேன்னு விஜய் நீக்கியிருக்கிறாரா? நீக்குவதற்கு விஜய் அவர்கள் தயாராக இருக்கிறாரா? ஒரு அமைச்சர் பொதுவெளியில் போதைப் பொருள் போடுவதை போல ஒரு வீடியோ வெளிவந்திருக்கிறது.
வெளிவந்ததற்கு பிறகு என்ன செய்திருக்க வேண்டும்? திமுக ஆட்சிகளை போதைப் பொருள் வந்துவிட்டது, போதை 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 என்று இந்த நாட்டில் போதைகளை கட்டுவதை போல கத்தினார்களே, கட்டிவிட்டு ஆட்சி படத்திற்கு வந்தார்களே, ஒரு அமைச்சர் போதைப் பொருள் போடுவதை போல ஒரு வீடியோ வந்திருக்கிறது. விளக்கம் கேட்கப்பட்டிருக்கிறது. செத்த பிறகு வந்து ஆக்சிஜன் கொடுக்கிற மாதிரி பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க நடவடிக்கை எடுப்பீங்களா? உடனே நடவடிக்கை எடுக்கணும்ல சார். நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்துல முதலமைச்சர் இருக்கணும்ல சார். நீங்க முதல்ல ஒழுங்கா இருந்துட்டு தான் சார் அடுத்தவங்களை குற்றச்சாட்டணும். ஆகவே இந்த அரசு போகிற பாதையை பார்த்தால் ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு கூட்டம் நடக்குது. எங்க கூட்டணியை ஒரு அமைப்பை நாங்க உருவாக்குறோம் சொல்லி முதலமைச்சர் கூட்டம் நடத்துகிறார். கூட்டத்திலே வந்து கூட்டணி கட்சிகள் வருகிற பொழுது என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்று கேட்டால், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கலந்துக்கல, நாங்கள் புறக்கணிக்கிறோம் என்று சொல்வதை போல ஆதரவு தருகிறோமே தவிர நாங்கள் அங்கே செல்லவில்லை என்று சொல்லி இருக்கிறார்கள். எங்களை விட்டு அங்கே போனவர்களுக்கு கூட பார்த்தீர்களானால் நிம்மதி கிடையாது. அவர்கள் கூட சந்தோஷமாக இல்லை. ஆகவே இந்த அரசு 6 மாதம் போகுமா போகாதா என்பது தெரியவில்லை. எங்கள் தலைவர் சொன்னதை போல 6 மாதம் கூட நீடிப்பது கஷ்டம். முரளி சார், நீங்க இதுல குறிப்பிட்டீங்க, 2 தடவை இடைமறிச்சீங்க. அதாவது இல்லாத விஷயத்த சொல்றாங்க, அதாவது கணக்கில் இல்ல, இதெல்லாம் இல்லை அப்படிலாம் நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க. ஆனா என்னன்னா, திரு முரளி குறிப்பிடுறாரு, எங்களுக்கு எந்த விதமான அசூயையும் திமுக கிட்ட இல்லை, நீங்க எங்களை வசவு பாடுற போல நாங்க உங்களை வந்து அந்த மாதிரி சொல்றது இல்லை. பாஜக எதிர்ப்பு நிலைப்பாட்டில் உங்க கூட எப்பவுமே தோழமை சுட்டுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம், தோழமையோடு இருப்பதற்கு தயாராக இருக்கோம் அப்படின்னா, சிபிஎம் உடையோ மற்ற இடதுசாரி இயக்கங்களுடைய என்ன உங்களுக்கான அந்த அந்த உணர்வு என்ன? அது வேற ஏதாவது வார்த்தையை சொன்னா சரியா இருக்காதுங்கிறது அந்த உணர்வு. அதுதான் அது வெறுப்பா, எரிச்சலா, பகையா, வன்மமா, அதுதான் அந்த உணர்வுங்கிறத நிப்பாட்டிட்டேன். எங்கள் தலைவர் ஒரு முதிர்ந்த தலைவராக, முதிர்ச்சி பெற்ற தலைவராக இருந்த காரணத்தால் தான் அர்லேக்கர் அவர்கள் விஜய் அவர்களை அழைத்து மந்திரி சபை அமைப்பதற்கு அழைக்கப்படாது என்று எங்கள் தலைவர் சொன்னால், பெரும்பான்மை பெற்றிருக்கிற ஒரு கட்சியை அழைக்க வேண்டும் என்று சொன்னார். அழைக்க வேண்டும் என்று சொன்னது மட்டுமல்ல, பிஜேபி தமிழ்நாட்டுக்குள் உள்ளே இணைக்கப்படக்கூடாது என்பதற்காக தான் ஒரு தன்னோட்டவர்களை அழைத்து நீங்கள் ஆதரவு கொடுங்கள் என்று சொல்லி அவர்கள் ஆதரவு கொடுத்த எங்கள் தலைவர் அவர்கள் வரவேற்றார். ஏதோ ஐயா காலத்தில் அவர்கள் சொன்னதாக அவரை நம்மளுடைய கம்யூனிஸ்ட் கட்சியினருடைய தோழர் சொன்னார். காதர் மொய்தீன் அவர்கள் முன்பே சொன்னார். என்ன சொன்னார்? நேற்றும் நான் திமுகவில் தான் இருந்தேன், இன்றும் நான் திமுகவில் தான் இருப்பேன், நாளையும் இந்த காதர் மொய்தீன் திமுகவில் தான் இருப்பேன். சார், அவங்க கூட்டணியே மாறிட்டாங்க சார். கூட்டணி திமுக கூட்டணியே இல்ல, மாறிட்டார் அவரு. இல்ல சார், இன்னைக்கு அவர் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆகவே அவர் வந்து பெரிய ஒரு அரசியல் தலைவரை, முதிர்ந்த அரசியல் தலைவரை இந்த ஊடகத்தின் மூலமாக நான் ஒன்றும் காயப்படுத்துவதற்கு விரும்பவில்லை. அவருடைய நோக்கம், அவர்கள் கட்சி எடுத்த முடிவுகளை போயிருக்கிறார்கள். அதுல எந்த வகையான தவறு இருப்பதாக நாங்கள் எண்ணவில்லை. ஆனால் ஆட்சி படத்திற்கு வந்திருக்கிற விஜய் அவர்களுடைய ஆட்சியில் இதோ 30-40 நாள் ஆயிடுச்சு, ஏதாவது ஒரு நல்லது நடந்திருக்குன்னு சொல்லுங்க. நாட்டு மக்களுக்கு ஒரு கேள்விதான் சார். சொல்லுங்க, நீங்க சொல்லி அதோடு சேர்த்து சொல்லிருங்க. இப்ப கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள், தோழமையில் இருக்கக்கூடிய கட்சிகள், இப்ப நீங்கள் அனுப்பி வைத்ததாக சொன்ன கட்சிகள் எல்லாருமே ஒரு நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறாங்க. விசிகாவுடைய திருமாவளவன் அவர்களாகட்டும், இடதுசாரி இயக்கங்களுடைய மாநில தலைவர்களாகட்டும், ஐஎம்எல் கட்சியினுடைய தலைவர்கள், இவர்கள் அனைவருமே ஒரு நிலைப்பாட்டில் இந்த 5 ஆண்டு காலம் நாங்கள் இதில் தொடர்கிறோம், இந்த ஆட்சி கவிழாது அப்படிங்கிறாங்க. ஆனால் திமுக தலைவர் தொடர்ச்சியாக செல்லக்கூடிய இடங்களில் கூட்டணி, இப்போ இந்த ஜென்சி கூட்டத்தில் இதில் பேசும்போது கூட அதே போல கூட்டணி இந்த தலைவர்கள் அந்த கட்சி தொண்டர்கள்ட்ட பேசும்போது கூட இதே விஷயத்தை திருப்பி சொல்கிறார்கள் என்றால் அதில் இருக்கக்கூடிய யதார்த்தம் என்னன்னு புரிந்து கொள்ளதான் ஒரு முயற்சி. சார், காலங்கள் மாறக்கூடியது சார். அதாவது பிஜேபியினுடைய மூளையில் செயல்பாட்டின் மூலமாக தான் தமிழ்நாட்டில் தாவேகா என்ற ஒரு கட்சியே உருவாகி இருக்கிறது. போக போக தெரியும் விஜய் அவர்கள் யாருடைய முயற்சியால் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார், யாருடைய தயவால் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் என்பது. இடதுசாரி இயக்கங்கள் இருக்காங்க, அவங்க பிஜேபி எதிர்ப்பு நிலைப்பாட்டுல இருக்காங்க, பிசிகே பிஜேபி எதிர்ப்பு நிலைப்பாட்டுல இருக்காங்க. அப்புறம் என்ன அடிப்படையில் நீங்க இந்த குற்றச்சாட்டு வைக்கிறீங்க? இது போது சார், இது பிஜேபி எதிர்ப்பு நிலைப்பாட்டில் பிசிகேவும் கம்யூனிஸ்டும் இருக்குமானாலே கொஞ்ச காலத்தில் விஜய் அவர்கள் கண்டிப்பாக பிஜேபி எதிர்ப்பிலே இருக்கும். முரளி சார், உங்களுடைய பாயிண்ட்ஸ். இல்ல இப்ப இந்த அவர் சார் சொன்னதை போல அவர்கள் சமரசம் செய்யாமல் இருந்தால் பரவாயில்லை,
ஆனால் எல்லா கொள்கைகளும் சமரசமாக போய்விடுவார்கள் என்பதே எந்த வகையான மாற்று கருத்தும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இப்பொழுது சிபிஎஸ்இ பள்ளிகளிலே 3வது பாடத்திட்டமாக இந்தியை கொண்டு பொருத்த வேண்டும் என்று சொல்லி அவர்கள் மறைமுகமாக திணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ஏதாவது ஒரு அறிக்கை ஜோசப் விஜய் அவர்களிடமிருந்து தமிழ்நாட்டு முதலமைச்சரிடம் இருந்து வந்ததா என்றால் வரவில்லை. அதே போல மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் என்று ஒரு திட்டத்தை கம்யூனிஸ்டுகளும் அன்று திமுகவும் காங்கிரசும் கொண்டு வந்த திட்டத்தின் மூலமாக மாநில அரசாங்கத்தினுடைய நிதிகளை பெற்று பொழுது இயங்கக்கூடிய இடத்திற்கு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதையே எதிர்த்து ஏதாவது ஒரு அறிக்கை கொடுக்கிறாரா நாட்டுடைய முதலமைச்சர் அப்படின்னு கேட்டாக்க நாட்டுடைய முதலமைச்சர் கொடுக்கல, ஒண்ணும் கிடையாது. எந்த இடத்திலேயாவது அவர் பிஜேபியை பத்தி ஏதாவது பேசுறாருன்னா பேசல. அவங்க பிஜேபி கூட சமரசத்தில் இருக்காங்க. ஒரே ஒரு உதாரணம், நம்ம திருநெல்வேலி தூத்துக்குடி எல்லாம் வெள்ளத்துல பாத்துட்டு அப்ப நம்ம பேரிடர் மேலாண்மை நிதி கேட்டோம், நாங்க கேட்டோம், ஆனா கம்யூனிஸ்டுக்காரன் எல்லாம் கேட்டாரு. அப்ப அவங்க எல்லாம் ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. ஆனா இப்ப செங்கோட்டையன் சொல்றாரு 1000 கோடி ரூபாய் எங்களுக்கு விடுவிச்சிருக்காங்க, கேட்காமயே கொடுக்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுக்கறது போல குஜராத்துக்கு அது பேரிடர் நிவாரண நிதிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். முரளி அவர்களுக்கு நான் சொல்லி தெரியல. அது பேரிடர் நிவாரண நிதி வருஷத்துக்கு ஒரு தடவை ஒதுக்குறதுங்கிறது வந்து இந்த பட்ஜெட் அலோகேஷன் கொடுத்திருக்காங்க, அது இந்த நிதி வந்திருக்குங்கிறது உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது இல்லை சார். இவருக்கு கேட்காமே அவங்க தராங்க. இன்னமும் நான் சொல்றேன், இப்போ உட்கார்ந்து இருக்காங்களா ஒரு 3 மாசம் இல்லைன்னா 6 மாசம் இதே எங்க கிட்ட இருந்து போன கூட்டணி கட்சியில இருந்தவங்க எல்லாம் மீண்டும் எங்களிடம் வருவார்கள். நாங்களும் அவர்களும் ஒன்றாக சேர்ந்துதான் பிஜேபியை எதிர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு. அப்ப அதுக்குள்ள அப்ப உங்க நீங்க கூட்டணியும் சொல்றீங்க, எங்ககிட்ட திரும்பி வருவாங்கன்னு சொல்றீங்க. அதுக்குள்ள ஆராசா ஆகட்டும் அல்லது மற்ற உங்க கட்சியினுடைய என்னென்ன வார்த்தைகள்ல சொல்ல முடியாத அந்த அளவுக்கு எல்லாம் வந்து பதிவுகள் வந்ததை நம்ம பார்க்க முடியுது. இல்ல இப்ப நான் என்ன சொல்றேன், ஸ்பீக்கர்ல பதில் சொல்றாங்க, முறை சொல்லில நாங்க அவங்களுக்கு பதில் சொல்றோம். இப்ப நாங்க ஊடகத்துல பேசுறோம், கொள்கை நீதியாக வருகிற பொழுது எங்களுக்கு சமூக நீதி முக்கியம், மதச்சார்பின்மை முக்கியம், கூட்டாட்சி முக்கியம். மொத்தத்தில் இந்த நாட்டில் இந்தியா எங்களுக்கு முக்கியம். ஒரே ஒரு கேள்வி நிறைவு செஞ்சுறேன். நீங்க முரசொலியில நீங்க திட்டுங்க, அதே மாதிரி தீக்கல அவங்க திட்டட்டும். நீங்க அது 2 பேரும் உங்களுக்கு சமரசம் ஆகுதாங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்க. 2 கட்சியினுடைய தலைவர்கள் பேச வேண்டிய விஷயம். ஆனா என்னன்னா இந்த 2 விஷயத்தையும் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் தயவுசெய்து நீங்க நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அது அல்ல கேள்வி என்னன்னா மக்களுக்கு மக்களை காப்பாற்றுவது திமுக தான். திமுக தெரியும். ஒரே ஒரு செய்தி மட்டும் இல்ல இந்த கேள்வி நான் கேள்வி வச்சிடறேன் அதுக்கு பதில் சொல்லுங்க. அமைச்சர் நிர்மல்குமார் என்ன சொல்றாருன்னா, ஆட்சி கல்வி திட்டத்துக்கு பின்னால ரொம்ப முக்கியமான ஒரு முன்னாள் அமைச்சர் இருக்கிறாரு, அதனாலதான் கரூர்ல இருந்து 2 பேரை அரெஸ்ட் பண்ணி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் முன் வச்சிருந்தாரு. நீங்களும் கரூரை சேர்ந்தவர், உங்களுக்கான பதில் ப்ளீஸ். உங்களுக்கு என்ன கேட்டீங்க அப்படின்னாக்க பிஜேபி மட்டும் இல்ல, இப்ப தாவேக்காவே செந்தில் பாலாஜி தான் பயப்படுது. அதனாலதான் செந்தில் பாலாஜி மீது ஒரு குற்றச்சாட்டு, அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கார்கள். எங்களுக்கு ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்பதெல்லாம் எங்களுடைய நோக்கம் அல்ல. அது என்ன கப்பலம் சார் நாங்க கவிழ்க்கிறதுக்கு? அது ஒரு ஓடாது எப்பயா இருந்தா கவிழ்ந்தது எங்களுக்கு தெரியும். கவிழ்க்க வேண்டிய அவசியம் எல்லாம் எங்களுக்கு கிடையாது. தாவேக்கா ஆட்சியினால் தமிழ்நாட்டுக்கு எந்த வகையான பயனும் கிடையாது. ஊடகத்தில் வந்து உட்கார்வதற்கு முன்பாக நான் ஒரு செய்தியை டிவியில பார்த்து வந்ததை மட்டும் நான் சொல்றேன். மதுரை ரயில்வே ஸ்டேஷன்ல ரீல்ஸ் எடுத்து போடுறாங்க, காதல் கோட்டை ட்ரெயின்ல ஓடுற மாதிரி காதலி போயிட்டு ஓடி வந்து கட்டி பிடிக்கிற மாதிரி ரீல்ஸ் போட்டாங்க. இந்த ரீல்ஸ் தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு அவங்க சொல்லி தந்திருக்காங்களே தவிர ரியலா எந்த ஆட்சியும் நடக்கல என்பதுதான். உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான்.